முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்கள் கடந்த 42 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் அற்புதமாக தொண்டு செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது விசன் கல்வி பிரிவில் எம்ஏ யோகா பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். அதற்கும் மேலாக பாரம்பரிய யோகாவில் முதுகலை பட்டம் பெற்ற சிறப்புக்கு உரியவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்து கொண்டு மிகவும் சிறப்பானதொரு தொண்டு செய்து வருகின்றார்கள். நமது ஆழியார் விசன் கல்வி பிரிவில் இணை இயக்குனராக மிகவும் சிறப்பானதொரு தொண்டு செய்து வருகின்றார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணி செய்து ஓய்வு பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். மேலும் ஐயா அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மகரிஷி அவர்களின் வழியில் மனவளக்கலையை ஆன்மீக அறிவு விளக்கத்தை கொடுத்து வருகின்றார்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இணையம் வழியாக சிறப்பு தவ தத்துவ விளக்கங்களை அளித்து வருகின்றார்கள். மேலும் இலவச நல வாழ்வு ஆலோசகராக இருந்து கொண்டு மக்களுக்கு அற்புதமான தொண்டு செய்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை ஒருங்கே பெற்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்களை முழுமை பேறு முக்தி என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இன்றைய இணையவழி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்கி எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களே, நாம் இந்த நிகழ்வுல முழுமை பேறு முக்தி என்னும் பொருள் பற்றி சிந்திக்க இருக்கும். முழுமை பேருன்னா மகரிஷி பல கோணத்துல விளக்கம் கொடுத்திருந்தாலும் அறிவு முழுமை பேரு. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி என்று ஒரு கவியில சொல்றார். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நான் இன்று உங்களுக்கு உரை நிகழ்த்த இருக்கின்றேன். இந்த உரையின் நிறைவுக்கு பின்பு இந்த தலைப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க இருக்கின்றேன். மேலும் நம்முடைய பயிற்சி சாதனை முழுமை பேருக்கான பயிற்சிகள், இந்த எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி, உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அளிக்கப்படுகின்ற பயிற்சிகள், அந்த பயிற்சிகளை முறையாக அளிப்பது செய்வது, அது தொடர்பான கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களே, முக்தி அல்லது ஞானம் முழுமை பேறு என்றால் ஞானம் என்று சொல்லலாம். ஞானம்னா அறிவை அறிந்த அறிவு. அறிவு என்று எதை சொல்லுகிறோம்? துன்பம் காப்பது, துன்பம் வராமல் காப்பது, துன்பம் போக்குவது அறிவு. அறிவுக்கு வள்ளுவ பெருந்தகை சொல்றார், அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்வார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, தெருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். இதற்கு உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க, ஒரு சிப்பாய் போர்க்களத்துல போரிடுகிற சிப்பாய் கையில ஒரு கேடயம் வைத்திருப்பான். அது எதிரியினுடைய தாக்குதலிருந்து அவனை காக்கும். அதுபோல நம்மை துன்பத்திலிருந்து காப்பது ஒரு அரண் போல்
அமைந்து காப்பது அறிவு. அந்த அறிவை அறியாதவர்கள் துன்பப்படுவார்கள். அதனால்தான் துன்பத்திற்கு காரணம் அறியாமை. அறியாமை என்னும் இருள், அருள் என்பது ஒளி. இருட்டிலே வாழ்வது போல மனிதன் துன்பப்படுகிறான். இருட்டிலே வாழ்வது எவ்வளவு சிரமம், துன்பம். இருட்டிலே ஒரு பயணம் போக முடியுமா? ஏதாவது வேலைகள் செய்ய முடியுமா? பொருள் ஈட்டும் செயல், புலன் இன்பங்களை துய்க்கும் செயல், ஒண்ணுமே இல்லை. அப்ப அது துன்பம். இப்ப மனித வாழ்க்கையில அவன் வாழ்ந்து கண்ட அனுபவம் என்ன? வாழ்றான். இந்த வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் என்று கூட சொல்வார்கள். மகரிஷி கூட சொல்வாங்க, இந்த வாழ்க்கைங்கிற வியாபாரம் ஒரு வாணிபம். அது எண்ணம் செயல் என்ற இரண்டு சக்கரங்களிலே ஓடுகிற, நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு வாழ்க்கை என்கிற வண்டி இரண்டு சக்கரங்களிலே ஓடுகிறது. எண்ணம் செயல், எண்ணம் செயல். ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணம் தான் அடிப்படை. எண்ணமே வாழ்க்கை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும் சொல்லுவோம். அந்த எண்ணம் தான் மன இயக்கம். மன இயக்கமே மனித வாழ்வு. மனம்னா உணரும் திறன், அறிவின் உணரும் திறன். அதான் மனம். வேதாத்திரியத்துல இதுவரையில நீங்க எல்லாருமே வேதாத்திரிய நூல்களை படித்திருக்கிறீங்க, மகரிஷியுடைய உரைகளை கேட்டிருக்கிறீங்க. இதுவரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? மகரிஷி என்ன சொல்றார்? மனம்னா என்னன்னு சொல்றார். இது மனவளக்கலை. மனதின் மறுமுனை தெய்வம். அறிவின் உணர்வு நிலை மனம். உயிரின் படர்க்கை நிலை மனம். அப்ப எது உயிராக இருக்கிறது? அதுதான் தெய்வம். அந்த தெய்வம் தான் அறிவு. ஏனென்றால் தெய்வத்துக்கு உருவம் இல்லை, அறிவுக்கும் உருவம் இல்லை. ரெண்டு அருவம் இருக்கவே முடியாது. தெய்வம், கடவுள், இறைவன், மெய்ப்பொருள், நிறைய பேர். ஏதோ ஒரு சக்தி இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. அணு முதல் அண்டம் வரையில், தாவரம் முதல் மனிதம் வரையில், அணுவும் அண்டங்களும் தோன்றுகின்றன. உயிரினங்கள் தோன்றுகின்றன, இயங்குகின்றன, மறைகின்றன. இதையெல்லாம் தோற்றுவித்து இயக்கி மறைக்கிற ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அனைத்தையும் ஆக்குகிறது. அப்ப அதுக்கு ஒரு அறிவு வேணும். இயக்குகிறது, அதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். இது நம்முடைய சிந்தனைக்கு புரியுது. அறிவும் ஆற்றலும். அந்த அறிவுக்கு தான் ஆற்றலும் இருக்கு. இப்ப அறிவையும் ஆற்றலையும் பிரிக்க முடியாது. தான் சொல்றோம், ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் cannot be separated. அதனாலதான் அந்த அறிவு என்பதை அருள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பொருள், பொருள் என்பது அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கும், இயக்கம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் என்று சொல்லுகிறார். அணுக்களும் அணுக்களால் ஆன அனைத்து தோற்றங்களும், அதாவது இயக்கம். இயக்கம் எல்லாம் தோற்றம். அப்ப இயக்கத்துக்கு மூலம்
இருப்பு, அதான் அறிவு. அதான் சிவம்னு சொல்றோம். சிவம் என்றால் அறிவு என்று ஒரு பொருள் இருக்கிறது. உருவம் இல்லாதது. சைவ சமயம் கூட சொல்லுதேன், அடிமுடி காண முடியாத அண்ணாமலையான். அது சிவன், சிவம். அப்ப இதுதான் ஆதி. ஆதி எனும் பரம்பொருள். அதுதான் தெய்வம். ஆக்குவது தெய்வம், இயக்குவது தெய்வம். தெய்வம்னா மேலான அறிவு. மனித மனிதனுக்கும் அறிவு இருக்கிறது, மனிதனுக்கும் ஆற்றல் இருக்கிறது. இந்த மனதுக்கும் அறிவு இருக்கிறது, மனதுக்கும் ஆற்றல் இருக்கிறது. ஆனா இதற்கு மேலான ஒரு அறிவு இருக்குதே, இதுக்கு மேலான ஒரு ஆற்றல் இருக்குதே, அதுதான் தெய்வம். மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க பாருங்க, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. இப்போ நான் இந்த சந்தர்ப்பத்துல ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். மகரிஷி அவர்களுடைய உரைகளில் அல்லது அவங்களுடைய கட்டுரைகளில், நூல்களில், எந்த ஒரு உரையிலும் எந்த ஒரு நூலிலேயும் இந்த தெய்வத்தை பற்றி சொல்லாத ஒரு உரை, ஒரு நூல் இருக்கா, ஒரு கட்டுரை இருக்கா? நானும் மகரிஷி வாழ்ந்த காலத்தில் ஒரு 28 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். 1978 இருந்து மகரிஷியோட நான் தொடர்பு இருந்தேன், 2006 வரையில. எப்போ பேசினாலும், எந்த தலைப்புல பேசினாலும் இந்த தெய்வத்தை பற்றிய கருத்தை சொல்லாம ஒண்ணும் கிடையாது. ஒரு நிகழ்ச்சி தொடங்குறோம், பொதுவா நம்ம எல்லாருமே இறை வணக்கம் பாடிதான் பொதுவா நிகழ்ச்சியை தொடங்குறாங்க. எல்லாருமே கடவுளை, இறைவன், பிரேயர். இங்கேயும் சொல்றோம், ஆதியனும் பரம்பொருள் மெய். அது மெய்ப்பொருள் பாருங்க. அதான் பரம மேலான ஆதி. அந்த மெய்ப்பொருளை தான் சொல்ற. அதுதான் சிவம். அதுதான் அணுவென்ற உயிராகி. அணு அசைது, உயிர் அசைந்தால் உயிர். சில அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள், திட மூலகங்கள், திரவ மூலகங்கள், வாயு மூலகங்கள்னு சொல்றோம் அல்லவா? சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது இல்லையா? அப்புறம் ஒண்ணு எனர்ஜி, அதான் அது என்ன பரப்பும். விண், தனித்து இயங்குற விண், எலக்ட்ரான். அப்புறம் மூலகங்கள் பல. அதுதான் பேதித்த அண்ட கோடிகளாய். இப்போ நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? ஆதவன், சூரியன், சன் அண்ட் அதர் பிளானட்ஸ், இவைகளெல்லாம் வடிவத்திலும் குணத்திலும் வேதப்பட்டிருக்கிறது. இதுதான் பேதித்த அண்ட கோடிகளாய். மற்றும் பிறப்பு, பிறப்புன்னா உணர்வு பிறக்கிறது, அதான் ஜீவன்கள். இறப்பு, உணர்வு அற்று போயிடுச்சு, உணர்வும் திறன் இல்லை, அதான் மனம். இப்ப தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன் எல்லாருக்கும் மனம் இருக்குது. இந்த ஐம்பூதங்களுடைய கூட்டு தான் ஜீவன்கள். அந்த உடலுக்கு பேரு உடல், மனம் எல்லாம் ஒண்ணுதான். உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம் என்றும், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் என்றும் சொல்வார்கள், அறிஞர்கள் சொல்றாங்க. கூட கேள்விப்பட்டேன். அப்போ மனம் வேற, உடல் வேறையா? எல்லாம் ஒண்ணுதான். உடல் நலம், மனநலம் எல்லாம் ஒண்ணுதான். மனம்தான் மனிதன். இப்போ உணர்வு பிறக்கிறது. ஒரு பிறந்த
நேரத்தை எப்படி குறிக்கிறோம்? அந்த உணர்வு வந்ததுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த குழந்தை கத்துது. தொடு உணர்வு. அங்கதான் அது வெளியில வந்த உடனே அந்த உணர்வே வருது. தாய் உடம்பை விட்டு வெளியில வந்து அப்பதான் அது பிறந்த நேரம். அதே போல உணர்வு அற்று போச்சு. மனம் இல்ல. மனம் இல்லைன்னா உயிர் இல்ல. ஜீவகாந்தம் இல்ல. அப்போ உணர்வு இருக்காது. அதனால டெத், மரணம், சான்றிதழ். அப்ப பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி இங்கே மனமாக இருப்பது யார்? மனமாக விளங்குவது யார்? இதுதான் தெய்வம். இதை நாம் சிந்தித்து விளங்கிக் கொள்ளுகிறோம். சிந்திப்பதற்கு மூளை, அந்த மூளை இயக்கம் பெறணும். அதுக்குத்தான் குண்டலினி யோகம். குண்டம்னா குண்டலினின்னா ஜீவகாந்தம், உயிர். அந்த உயிரை மூளையில சென்று குவிக்கிறீங்க. மனம் எங்கே குவிகிறதோ அங்கே உயிர் குவியும். அப்பதான் புருவ மத்தி, உச்சந்தலையில இந்த ரெண்டு மையங்கள்ல மனதை குவிக்கிற போது இந்த மூளை செல்கள்ல உயிர் சக்தி வந்து குவிந்து அந்த மூளை செல்களுக்கு அந்த இயங்காத செல்கள் இயக்கம் பெறும். அதுக்கு சிந்தனை திறன் ஓங்கும். அதுதான் தவம். அதுதான் குண்டலினி யோகம். ஐயா படிச்சாங்க இல்லைங்களா? இந்த அறிவதற்கு எது வரையில அறியணும்? அந்த அறிவு ஆதிகனும் பரம்பொருள் முதல் மனித மனம் வரை அதனுடைய அமைப்பு, இயக்கம், விளைவுகள். அப்ப அந்த மன இயக்கத்துல ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். வாழ்க்கையே அவ்வளவுதான். மன இயக்கத்துல வந்து முடிந்து இருக்குது மனித வாழ்க்கை. எண்ணம் செயல், எண்ணம் செயல். எண்ணுகிறோம், அந்த எண்ணம் தான் செயலா மலருது. செயலாக மலருகிற போது இந்த மன இயக்க கருவிகளை இயக்கி தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியாக உயிர் சக்தி செலவாகுது. இதுதான் செயல். இந்த உயிர் சக்தியின் செலவு இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு இன்பமாக இருக்கிறது. அது என்ன இன்பம்னா, அந்த உயிர் சக்தி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அது உடலை இயக்குவதற்கு, உடல் இயக்கம் எல்லா உறுப்புகளையும் இயக்கணும். உடல் இயக்க அதாவது ஜீரண கருவிகள். இந்த உணவை 7 தாதுக்களாக மாற்றி அழிந்து போகிற செல்களை புதுப்பிக்கணும்ல. செல்கள் அழியும், தோன்றுவதெல்லாம் இயங்கும், மறையும். உயிரணுக்கள் உடம்புல அழிஞ்சு போகுது. அந்த உயிரணுக்கள்ல இருந்துதான் உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது, ஜீவகாந்தம். ஒவ்வொரு உயிரணுவும் ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்கிற ஒரு மின் நிலையம். எவ்ரி செல் இஸ் a generator of biomagnetic energy என்று ஆசான் அவர்கள் கூறுவார். அப்போ அந்த சக்தியை உற்பத்தி செய்யணும். தோன்றியதெல்லாம் இயங்கும், நிலை மாறும், மறையும். இதை செய்கிறது அந்த இறைநிலை அறிவு. அப்ப அதே அறிவு தான் என்ன பண்ணுது? மீண்டும் அந்த செல்களை உருவாக்குறது. எப்படி உருவாக்குது? உணவு. உணவு தான் ரசமாற்றம், தன்மாற்றம் பெறுது. உணவு ரசமாகி, ரத்தமாகி, சதையாகி, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்துக்குழம்பு. ரசம், ரத்தம், மாமிசம், மேதை, அஸ்தி, மச்சம், சிக்கில.
7 தாதுக்களால் ஆனதுதான செல். இந்த செல்களால் ஆனதுதான் உறுப்புகள் அல்லது கருவிகள். இவையெல்லாம் சேர்ந்தால் உடல். அப்போ இதெல்லாம் செய்யறது யாரு? இதுக்கு ஒரு வடிவம், குணம் எல்லாம் மாறுது இல்ல. அந்த அறிவு தானே செய்யுது. அப்ப அந்த அறிவு எங்க இருக்குது? இங்க இருக்கிற சீவகாந்தத்துல இருக்கு. இந்த சீவகாந்தம் உற்பத்தி ஆகணும். அப்போ இந்த சீவகாந்தத்தினுடைய முதல் பயன்பாடு என்ன? இந்த உடல் இயக்கம் நடக்கும். அதுக்கு மேலேயும் உற்பத்தி நமக்கு கூடும். அது இயற்கை. அப்போ இந்த இருப்பு கூடுற போது அங்க ஒரு உறுத்தலா இருக்கும். இந்த இருப்பை எப்படியா செலவு செய்யணும். ஒரு உறுத்தல் இருக்கும். அதுவே துன்பம். புரியுதுங்களா? அதனால ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதே இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. அது என்ன? பொருள் உறவு, பால் உறவு. பொருள் பால் உறவுனா ஆண் பெண் வாழ்க்கை துணையோட தொட்டு சுவைத்து, அந்த வாழ்க்கை துணையோடு உறவு கொண்டு வாழ்க்கை துணையை தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு உயிர் சக்தியை செலவு செய்யறோம்ல, அதான் இன்பம். எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிறு வயதிலே வயதுக்கு வந்த பிறகு ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னாலே வயோதிகம், அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லணும். வாலிப பருவம், இளமை. அந்த வாலிப பருவம் வந்த உடனேயே அங்க ஒரு நாட்டம் வரும். இந்த பொருள் உறவு, பால் உறவு, இன்பம். ஒரு 14 வயசு வந்த உடனேயே நீங்க அதுக்கு முன்னாடி சாப்பிடுறோம், டிவி பார்க்கிறோம், காட்சிகளை பார்க்கிறோம், இசையை கேட்கிறோம். இந்த 14 வயசுக்கு மேற்பட்டு பார்த்து அங்க ஒரு ஆசை வரும். என்னன்னு சொன்னா சொல்லுவாங்க, உடம்புல அந்த சீவகாந்தம் கூடுன உடனே அதை எங்கேயாவது செலவு பண்ணிடணும். இல்லைன்னா அது ஒரு உறுத்தலா இருக்கும். அதுவே ஒரு துன்பமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த அதை செலவு பண்ணணும். செலவு பண்ணிட்டா அந்த துன்ப உணர்வு தணிஞ்சிடும். அப்படி அந்த அப்படி அதை செலவு பண்றான் பாத்தீங்களா, அதுதான் இன்பம். என்ன இன்பம்னா மிச்சத்தை கழிப்பது. இது நல்லா மகரிஷி ரொம்ப அருமையா சொல்லும். மிச்சத்தை கழிப்பது. உடல் இயக்க தேவைக்கு மேலாக மிச்சமா இருக்கு பாருங்க, ஜீவகாந்தம், உயிர் சக்தி. இதைத்தான் வடமொழியில பிராணன்னு சொல்லுவாங்க. உயிர் பொருள்ல இருக்கிற காந்த சக்திக்கு பேரு பிராணன். கடப்பொருள்ல இருக்கிற காந்த சக்திக்கு பேரு, அந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையா மாறுது பார்த்தீங்களா? விண்ணிலே அழுத்தம், காற்றிலே ஓசை, நெருப்புல ஒளி, நீர்ல சுவை, மண்ணில் வாசனை. அத வான் காந்தம் சொல்லும். வான்னா விண், அத விண் காந்தம்னு சொல்லலாம். வான் காந்தம். காந்தம்னா மேக்னட்டிசம். விஞ்ஞானத்துல அதை எலக்ட்ரான்னு சொல்றோம். ஆகையினால எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு சொல்லிட்டோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அதை செலவு பண்றோம். அப்ப இங்க உறுத்தல் குறையுது. அதே போல வயசுக்கு வந்த பிறகு அந்த வித்து குழம்பு, அது இனப்பெருக்கத்துக்கு இன்னும் அது கூடும். அது அது அந்த வித்து குழம்பு உடம்புல இருப்பு இருக்கும்போது அதை கழிக்கணும்.
அதை கழிச்சாதான் இனப்பெருக்கம் ஏற்படும். அப்ப அதனால ஒரு உறுத்தல் வருது. அந்த உறுத்தல்ல அந்த வித்துவை செலவு பண்றோம். கூடவே எது செலவாகுது? சீவகாந்தமும் செலவாகுது. அந்த சீவகாந்தத்தை செலவு பண்றதுதான் இன்பம். இப்ப பால் உறவுல வாழ்க்கை துணையோட அதை கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலன் இன்பம், தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு சிவகாந்தத்தை செலவு பண்றோம்ல, அது இன்பமா தான் இருக்கும். மிச்சத்தை செலவு செஞ்சா இதுதான். அப்ப துன்பம்ங்கிறது என்ன? அத அந்த இன்பத்திலே மயங்கி தேவை. இப்போ இன்னைக்கு உறவு வச்சுக்கிட்டோம், இன்னைக்கு மிச்சமா இருக்குது, உறுத்தல் இருந்தது. ஆனா அது இன்னும் அது அந்த ஒரு தேவைக்கு மேல எப்போ ஜீவகாந்தம் அதிகமா வரும், அந்த பால் உறவு அந்த வித்துவ வெளியேற்றுறதுக்கான அந்த காலம் எப்போ வரும்னா, அது இன்னொரு 15 நாள் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 15 நாள்ல இந்த பால் உறவு தொடர்பான இந்த சுரப்புகள் இருக்கு இல்லையா, இந்த சுரப்புகள் திறந்து அதுக்கு ஒரு பை இருக்குன்னு வச்சுக்குவோம், அது நிறைஞ்சிடும். அப்ப அங்க உறுத்தலா இருக்கும். எப்படி மூத்திர பையில மூத்திரம் நிறைஞ்சிருச்சுன்னா அது துன்பமா இருக்கும். மலக்குடல்ல மலம் நிரம்பிடுச்சுன்னா அது வெளியேற்றலைன்னா துன்பமா இருக்கும். அது மாதிரி ஒரு உணர்வு வரும். அது எத்தனை நாளைக்கு ஒரு தரம் வரும்னு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்சு. அதுதான் 15 நாள், வாரம் இருமுறை. அப்ப அந்த வாரம் இருமுறை நீ அந்த உறவு வைத்துக் கொண்டால் மிச்சம் கழியும். அப்ப உனக்கு துன்பம் இல்லை, அது ஒரு இன்பமா இருக்கும். ஆனால் மனிதனுக்கு இந்த இன்பம் எப்படி எனக்கு கிடைக்குதுன்னே அவனுக்கு தெரியல. இன்பம் துன்பம் என்பது என்னவென்றே தெரியவில்லை. இப்போ வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றாரு, நீ குண்டலினி யோகம் பண்ணி நீ யார், இந்த அறிவு, இந்த இன்பம்ங்கிறது என்ன, துன்பம் என்பது என்ன, இந்த வாழ்க்கையை பற்றிய அறிவு, இந்த அறிவு தெளிவு இல்லாதனால உனக்கு தெரியல. அதனாலதான் அஞ்ஞானம். அதனாலதான் இதுல சொல்றாரு மகரிஷி. இன்னொரு கவி பாருங்களேன், எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர. இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுத்தவெளி, அதான் பிரபஞ்ச காந்த சக்தி. இப்ப விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்கல்ல, தி ஹோலி யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் இஸ் தி சீஃப் ஃபேக்டர் கவர்னிங் ஆல் தி ஈவென்ட்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. எல்லாருக்கும் தெரியும் பிரபஞ்ச காந்த சக்தி. இப்ப நான் இங்க இருந்து அலைபேசியில பேசிட்டு இருக்கிறேன், அது உலகம் முழுதும் போகுது. எங்கெங்கயோ யார் யாரோ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பாக்குறீங்க, கேட்குறீங்க. இங்கிருந்து இந்த ஓசையை, இந்த ஒளியை இங்கிருந்து கடத்தி கொண்டு வந்து அங்க உங்களிடம் வந்து சேர்ப்பது எது? ஒரு கடத்துகிற ஒரு மீடியா இருக்குது இல்லையா, ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதான் நெட்வொர்க்னு சொல்றீங்க. அது மேக்னெட், மெகா நெட், அதான் இன்டர்நெட். உங்களுக்கும் எனக்கு இடையில இருக்க இன்டர்நெட். இந்த விஞ்ஞான காலத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்ல, இதுதாங்க தெய்வம், இது எப்பவுமே இருக்குது. இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை நிலை இல்லாதது. இப்ப தட்டுற ஓசை வந்தது, ஒளி வருது, சுவை, வாசனை, அழுத்தம், எல்லா விளைவுகளும் நிலை இல்லாதது, அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த காந்தம் அழிவதே இல்லை, இஸ் எட்டர்னல்.
அதைத்தான் தெய்வம். அது பெர்மனன்ட். இருந்தது, இருக்கிறது, என்றும் இருக்கிறது. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அந்த சுயமாய் சிந்திக்கிறது ஆசான் கூறுகிறார். குரு, மகான்கள், மற்றவர்கள் கூறுகிறார்கள். அவருடைய உரைகளை கேட்கிறோம், எழுத்துக்களை படிக்கிறோம், நூல்களை படிக்கிறோம். அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா அது நீ அறிந்தது அல்ல, அது உன்னுடையதாக ஆகாது. நீ சுயமாக சிந்திக்கும். மதுரை சொல்றாரு, எல்லாம் வல்ல தெய்வம் இது எங்கும் உள்ளது நீக்கம் வர. இந்த காந்தம் தான் தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே காந்தம் தான் தெய்வம். உனக்கு புரியாது. நீ படிச்சுட்டு சொல்ற, நீ உணரணும். அப்ப அதுக்கு தான் பயிற்சி. மதுரை சொல்ற, நான் உணர்ந்து ஓதி இருக்கிறேன், நீ ஓதி உணர்ந்து கொள்ளணும். நீ இதை படிச்சு உணர்வதற்கு நீ என்ன செய்யணும்? நான் எப்படி உணர்ந்தேன்? நான் சிந்தித்து உணர்ந்தேன். அப்ப நீ சுயமா சிந்திக்கணும். நீ சிந்திப்பதுக்கு தான் அந்த மூளைக்கு ஒரு பயிற்சி. அதான் குண்டலினி யோகம், தான் தவம், அகத்தவம். இல்ல? அப்ப அகத்தவம் செய்து, இப்ப இந்த கவியை பாருங்களேன். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன். இந்த உடலை இயக்குவது யாரு? சொல்லுங்க. உடலாக இருப்பது யாரு? அதான் சொன்னோம். இந்த ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடிதான் உடலாகிறது. ஊனாகி உயிராகி உடலை இயக்கும் உயிர். அதான் சீவகாந்தம். மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா, வானாகி மண்ணாகி, அது வான் முதல் மண் வரை. எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, எல்லா மதங்களும் இதுதான் சொல்லுது. உலகத்துல எத்தனையோ மதம், எல்லா மதமும் இதைத்தாங்க சொல்லுது. தெய்வம் உருவம் இல்லாதது, அதுவேதான் ஐம்பூதங்களாக இருக்கிறது. அதான் சைவ சமயம் தான் இதுல ஆதியிலே சொல்லியது. அதான் நாம சிவாய, நாம சிவாய. 5: விண் காற்று நெருப்பு நீர் நிலம். இதுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ அணு எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கம் வர. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், அதான் உயிர். வாழும் உயிரில் அறிவும் அவன். அறிவுனா மனம். உயிர்களில் இருக்கிற அறிவு தான் மனம். அறிவின் படர்க்க நிலை மனம். அவனின் இயக்கம் அணுவாற்றல். அணுவின் கூட்டு பக்குவம் நீ. இப்பதான் உடலை பற்றி சொல்றார். அவனின் இயக்கம் அணு ஆற்றல். அணுன்னா விண், எலக்ட்ரான், சக்தி. இப்போ சிவம் தான் சக்தி. சிவமே சக்தியானது. அதான் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்ற போது மெய்ப்பொருள், அது அழியாத பொருள். அதான் ஆன்மா, அழியாத பொருள், நித்தியமானது. இது ஆன்மீக அறிவு, மெய்ப்பொருள் அறிவு. நல்லா புரிஞ்சு. அப்போ அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். நீ யார்? அவன் யார்? அவன்தான் நீ. அவனில் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும். இந்த அறிவு தான், அறிவுல தான் ஆற்றல் இருக்கிறது. மனமும் அதுக்குள்ளதான் இருக்கு. ம்? மனதின் அடித்தளமாக விளங்குவது அறிவு. தானே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். வேதாத்திரியா அதான சொல்லுது. ம்? நல்லா சிந்தனை பண்ணு. இந்த இந்த ஒரு விளக்கத்தை நீங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
அப்பதான் ஞானம், தெளிந்த அறிவு, உறுதி. இதான் அறிவு முழுமை, ஞானம், முக்தி. அதான் துன்பமில்லாமல் வாழும் தரம், அறிவு தரம், அறிவாட்சி தரம், ஞானம். நல்ல கவனி. அப்போ இந்த கவியத்தை மீண்டும் பாருங்களேன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். பெரியவன்னா அறிவுல பெரியவன். அப்போ நீ சிறியவன்னா சிற்றறிவு, அது அஞ்ஞானம், நீ துன்பப்படுவாய். நீ பெரியவன், பெரியவர்கள். பெரியவர்கள்னு யார சொல்றான்? அறிவில் பெரியவர். அறிவு நிலையில தான் மனிதனை அளக்கிறான். புரியுதுங்களா? அறிவு, அறிவு முழுமை. அந்த அறியாமை இருக்கிற வரையில துன்பம் வரும். நீ இன்புற்று வாழணும். என்ன இன்புற்று வாழுறீங்க? இந்த புலன்கள் மூலம் பொருள் உறவிலும் பால் உறவிலும். நான் பால் உறவை பற்றி சொன்னேன். அதே போல பொருள் உறவு நான் பார்த்து சாப்பிடும்போது இந்த சுவையை ரசிக்கிறோம், விரும்புகிறோம். சுவையா இல்லைன்னா சாப்பிட மாட்டான். புரியுதுல? அப்புறம் ஏதோ பசிக்குது, ஏதோ ஒண்ணு சாப்பிடுவோம். புரியுதுங்களா? சாப்பிடுறான், அவன் ரசிக்கிறது இல்லை. பார்க்க விரும்புறோமா இல்லையா? நாம் பார்த்து ரசிக்க விரும்புகிறோம். ஒளியை பார்க்கிறோம், வடிவ வடிவம், வர்ணம். இதை பார்த்து ரசிப்பது மனித அறிவின் இயல்பு. விலங்குகளுக்கும் அறிவு இருக்கிறது, மனிதனை போல் ரசிக்காது. மகிழ்ச்சி சொல்லுவார், இந்த இயற்கையை, இந்த இயற்கைன்னா ஐம்பூதங்கள், ஐம்பூதங்களால் ஆன அண்டங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, மண்ணு. மண்ணு எத்தனை வகையான மண் இருக்கு, எத்தனை வகையான கல் இருக்குது, வடிவம், குணம். பார்க்கறதுக்கு என்னமோ எத்தனையோ நிறைய வித்தியாசம் இருக்கு. கடல் கூட பாருங்க, கடல்ல எல்லா இடத்துலயும் ஒரே கலரா இருக்குது. கடல்ல எத்தனை கலர் வித்தியாசம் இயற்கையில் இருக்கிறது. நாமளே செயற்கையா பண்ணி இருக்கிறோம், வடிவத்தை மாற்றி. அவருடைய ஒளி, அதே போல ஓசை, இயற்கையிலே ஓசை வருகிறது. நாம் ஓசைகளை உருவாக்குகிறோம். சப்த ஸ்வரங்கள் அதுன்னு சொல்றோம். எல்லாம் ரசிக்க விரும்புறோமா இல்லையா? வாசனையை உணர ரசிக்க விரும்புகிறோம், தொட்டு ரசிக்க விரும்புகிறோம். இந்த விருப்பம் இதான் எண்ணம், இதான் ஆசை. இந்த ஆசையோட தான் வந்திருக்கிறோம். புலன் இன்பங்களை தூய்க்கும் ஆசை. அது என்ன? ஒண்ணு சடப்பொருள், இது உறவு. அது ஒண்ணு பொதுவா பொருள் உறவுன்னு சொல்றது. இன்னொன்னு தாம்பத்திய உறவு. அது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு. எல்லாமே பொருள் உறவு தான். விலங்குகள், உயிரினங்களை பார்த்து ரசிக்கிறோம், அது கூட உயிர் பொருளை தான் உணவு கொள்றோம். சிலர் நாய்க்குட்டியை கூட அப்படி கட்டி அணைச்சி சுகமா அனுபவிக்கிறாங்கல்ல, மனைவி கணவனை தழுவுற மாதிரி. எல்லாம் ஒண்ணுதானுங்க. ஆக சடப்பொருள் உயிர் பொருள் உறவில் நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. இந்த ஜீவகாந்தத்தை செலவு செய்கிறோம். இதாங்க இன்பம். அது இந்த உடலுக்கு இன்பமாக இருக்கிறது. இந்த உடல் கருவிகள் மூலமா தான் இந்த இன்பத்திலே மயங்கி தேவையில்லாத போதும், அல்லது அந்த இன்பத்திலே மயங்கி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று
அந்த செயலிலே ஈடுபடுகிற போது அனுபவி அனுபவிக்கிறது. பொருளுறவு பாலுறவிலும் ஜீவகாந்தத்தை செலவு செய்து இன்புறுகிற போது அந்த இன்பத்திலே மயங்கி, இந்த இன்பம் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த பொருள் உறவுல தான் எனக்கு இன்பம் கிடைக்கிறது. அந்த இன்பம் அந்த பொருளிலே இருந்து வருகிறது. என் மனைவியோடு உறவு கொள்கிற போது என் மனைவியின் உடலிலிருந்து எனக்கு இன்பம் கிடைக்கிறது. அப்படித்தான் நினைக்கிறான். உணவிலிருந்து இன்பம் கிடைக்கிற போது உணவிலிருந்து கிடைக்கிறது என்று நினைக்கிறான். இல்லை, இதான் அறியாமை, ஞானம் இல்லை. இன்பம்னா என்னங்கிற அறிவு இல்லை. ஒரு சித்தர் சொல்லுகிறார், ஒரு நாய் காய்ந்து போன எலும்பு, இல்ல ரத்தமோ சதையோ இல்ல, வாயில வச்சு கடிக்குது. அவருடைய உடைந்த பகுதி வாயில உள்பக்கம் குத்தி ரத்தம் வருது. இந்த நாய் சாப்பிடுது. என்ன நினைச்சு சாப்பிடுது? ரத்தம் எங்க இருந்து வருது? அந்த எலும்புல இருந்து வருதுன்னு நினைக்குது. ஆனா சாப்பிட்டது ரத்தத்தை. ஏ மனிதர்களே, விஞ்ஞானிகளே, உனக்கு இன்பம்னா என்னன்னு தெரியலையப்பா. அஹ், அஹ். நீ இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கத்தானே வந்த. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. அந்த இறைவனே தான் ஐம்பூதங்களாகி, ஐம்பூதங்களிலே அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை என்ற விளைவுகளாக இருக்கிறது. புரியுங்களா? அந்த விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டுமானால் அந்த அலை, உனக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய அந்த அழுத்த அலை, ஒலி அலை, ஒளி அலை, சுவை அலை, வாசனை அலை, உன் அழுத்த அலை உன் தோலிலே மோதி உன் தோல் வழியாக உன்னுடைய ஜீவகாந்தத்தை செலவழிக்கிறது, வெளியேற்றுகிறது. தன்மாற்றம் தானாக மாறி இந்த ஜீவகாந்தம், இப்ப நான் தொடும்போது அங்க இருந்து வரக்கூடிய காந்த அலை, இந்த அழுத்த அலை இங்கேயே மோதி அங்கிருந்து அதே அலையை வெளியேற்றுது. இப்போ ஒளி, விளக்குல இருந்து வருது ஒளி. அந்த ஒளி அங்கிருந்து வந்து என் கண்கள்ல மோதி என் ஜீவகாந்தத்தை இழுக்குது வெளியில. எத்தனை யூனிட் ஒளி வருகிறதோ அத்தனை யூனிட் வெளியேற்றுகிறது. இந்த செலவு தானங்க இன்பம். அதே போல நீங்க சாப்பிட்டாலும் சரி, உறந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, கேட்டாலும், பொருள் உறவு பால் உறவு, உறவில் அப்போ உன்னுடைய ஜீவகாந்தத்தை தானே செலவு பண்ற. இதான உனக்கு இன்பம். ஆனா இந்த பொருளிலே இன்பம் இருப்பாக நீ மயங்குகிறாய், இந்த பொருளுக்கு ஆசைப்படுகிறாய். அதான் பொருள் ஆசை, பொருள் மயக்கம், தான் பொருள் நாட்ட வாழ்க்கை. பொருள் 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 நீ அலையிறான். டேய், நீ எந்த உன்னுடைய சிவகாந்தம், அருளாற்றல், உயிர், இதான் ஆன்மீக அறிவு, உயிர் அறிவு. இந்த உயிர் சக்தியின் செலவு தாண்டா உனக்கு இன்பம். அப்போ அந்த இன்பம் இது தெரியாம நீ மயங்கி அதிகமா செலவு பண்ணிடுற. அதான் ஆன முதலில் அதிகம் செலவானால்னு சொல்றது போல, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது, அளவு இன்னொன்னு முறை, அப்ப அணு அடுக்கு சீர்குலையும். அப்ப அங்க உயிரோட்டத்துல தடை ஏற்படும், அது வலிக்கும். முறை தவறிய செலவு. அளவுக்கு மேல செலவு பண்ணா இருப்பு குறைஞ்சிரும். புரியுதா? இருப்பு குறைஞ்சா இங்க ஜீரண வேலை நடக்காது. உடல் இயக்கம் நடக்கணும் இல்ல,
கழிவுகளை வெளியேற்றணும், புதிய செல்களை உருவாக்கணும். உணவு ஜீரணம் ஆகிற போது அங்கே கழிக்கப்படுகிற ரசாயனங்களை வெளியேற்றணும், செத்து போகிற செல்களை வெளியேற்றணும். நிமிடத்துக்கு 300 கோடி செல்கள் செத்து போகும். அந்த இடத்துல புதிய செல்கள் வரணும்னா அந்த செல்களை வெளியேற்றணும். அப்ப அது யாரு செய்யறா? இதே சீவகாந்தம் தான் அதை வெளியேற்றும். அதுக்குதான் உடல் அசைவு, அசைப்பு, உழைப்பு, உடல் பயிற்சி எல்லாம் தான். நடனம், உடல் அசைக்கணும். அப்பதான் கழிவுகள் வெளியேறும், கெட்டு போன செல்கள் வெளியேறும். இல்லைன்னா அது வெளியேறனா அந்த இடத்துல உயிர் ஓடாது, தடை ஏற்பட்டுரும், வலி வந்துடும், நோய் வந்துடும். அதே போல இந்த நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள் வெளியேறவில்லை என்றால் அது செல்களிலே தேங்கி செல்ல கெடுத்துரும் உயிரணுக்களை. அப்போ ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகாது. ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகலைன்னா அங்க அழுத்தம் குறைஞ்சிடும். அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னா இந்த வேலை நடக்காது, கழிவுகள் வெளியேறாது. புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க நோய், உடலுக்கு நோய். இதுதான் உடல் துன்பம். இது துன்பம் ஒரு தடவை வருது, நமக்கு தெரியாம வந்துட்டோம். ஓ, துன்பம் எதனால வருது? ஓ, நான் இன்பத்தின் அளவு முறையை மீறி விட்டேன். தான் வேதாத்திரியம் சொல்றது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நினைச்சு. உலக இன்பங்களிலே நீ அளவு கிட்டணும். இந்த அறிவு நான் ஞானம். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஞானம் வந்துட்டா இல்லையா? அதனாலதான் கல்லார் கற்றார் செயல் விளைவால் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தின். இப்ப கல்லார் கற்றார் செயல் விளைவாக, செயலுக்கு விளைவாக வருவதுதான். கல்லார் கற்றால்னா அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, படித்தவனோ படிக்காதவனோ எல்லாம். அப்போ இந்த இன்பம் துன்பம் என்பதுன்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல ஒண்ணு. அப்ப இன்பத்தின் அளவு முறையை மீறும் போது உடலுக்கு துன்பம் வருகிறது. அந்த இன்பம் இன்னும் வேண்டும், பிறர் அனுபவிக்கிறத பாக்குறீங்க, அது எனக்கே வேண்டும். நீயும் அவனும் ஒரே தான் அனுபவிக்கிறான். அவன் அனுபவிக்கிறது எனக்கு வேணும். அவன் சிங்கப்பூர்ல இருந்து அனுபவிக்கிறான், அது எனக்கு வேண்டும். டேய், அவனும் இதே இன்பத்தை தாண்டா அனுபவிக்கிறான். அவனும் ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக தன்மாற்றம் பெறச் செய்து ஜீவகாந்தத்தை செலவு செய்தான் அனுபவிக்கிறான். அதுக்கு நீயே ஆசைப்படுற? இது அறியாமை. எல்லாரும் ஒண்ணுதான்னு உனக்கு தெரியல, இந்த ஞானம் தெரியல. சரி, அங்க இருக்கிறது இன்பம் வேறையா? எல்லா இடத்துலயும் ஐம்பூதங்கள்ல தான் இருக்கு. சிங்கப்பூர்லயும் அதான் இருக்குது, தமிழ்நாட்டிலயும் அதான் இருக்கு. ம்? இதைத்தான் சொல்றாங்க. இதுதான் நமக்கு தான் ஞானம். இங்க துய்ப்பதும் துய்க்கப்படுவதும் ஒன்றே. ஏ கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு ஞானி சொல்வார். அனுபவிப்பதும் அனுபவிக்கப்படுவதும் ஒன்றே. எதை அனுபவிக்கிறது? அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை அனுபவிக்கிறோம். அந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக இருப்பது எது? தெய்வம். அதுதானே ஐம்பூதங்களாகி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாக இருக்கிறது, வள்ளுவர் சொல்வது போல. அதை அனுபவிக்கிற மனம் ஏது? அதே அறிவு தானே.
அப்போ அந்த தெய்வமும் நீயும் அவனும் நீயும் இங்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறவன், ஏதோ 800 கோடி 900 கோடின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. எல்லாம் யாரு? நீ தானே. உனக்கு ஆசை வருமா? நீ தானே அனுபவிக்கிற. இதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. நீ இன்பத்துக்குள் இருந்து கொண்டே இன்பத்தை தேடுகிறாய். இல்ல நான் கொஞ்ச காலம் தான் அனுபவிப்பேன், இல்லையே. உனக்கு ஆயுளே கிடையாது. நீ காலத்தை வென்றவன், உனக்கு காலம் இல்லை. எப்படி இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும்? நீ யார்? உடல் அல்ல, நீ ஆன்மா, மெய்ப்பொருள், அழியாத பொருள், அறிவு. அறிவு தான் அனுபவிக்குது. அந்த அறிவு தான் தெய்வம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அறிவு திருக்கோயில் தான் மகரிஷி. அறிவே தான் தெய்வம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதான் மெய்ப்பொருள் அறிவு, மெய்ஞானம், அறிவு முழுமை, இறை ஞானம். மெய்ப்பொருளை அறிந்தவனே மெய்ஞானி. இயற்கையை முழுமையாக அறிந்தவனே ஞானி. இயற்கை தத்துவ ஞானி. தத்துவனா அது, துவம்னா நீ. அதுவே நீயாக இருக்கிறாய். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். பாருங்க, தத்துவமசி. அறிவு முழுமை, முக்தி, மோட்சம் இதெல்லாம் சொல்லுவோம். முக்தி அடைதல். அப்போ ஒருவனுடைய மனம், மனம்னா இங்க 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 ஜீவ ஆத்மா மனம் அல்லது சிவகாந்தம். அந்த சிவகாந்த மையத்தை தான் கருமையம் ஆத்மான்னு சொல்றோம். இந்த ஆத்மா அழியாதது. இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகும் இந்த ஆத்மா கருமையம், சிவகாந்த மையம் பிரிந்த பிறகு அது அழிவதே இல்லை. அந்த கருமையம் சிவகாந்தத்திலே இருந்தது, இப்போ வான்காந்தத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது. உடலை விட்ட ஆன்மாக்கள் யாருடைய ஆன்மாவும் அழியல. இப்ப நம்ம முன்னோர்கள் இல்ல, பாட்டன் பூட்டன் ஓட்டன் சேயோன் பரம்பரை எல்லாம் எத்தனை தலைமுறை இதுவரையில இந்த பூமியில பிறந்து வாழ்ந்த அனைத்தனை மனிதர்களுடைய ஆன்மாவும் கருமையமும் இருக்கிறது. இது காந்த களத்தில் இருக்கிறது. ஒரு 3 நிலைகள்ல சொல்லியிருக்காங்க. இந்த புவி காந்த களத்துல இருக்கும், சூரிய காந்த களத்துக்குள், அதுக்கு மேல நட்சத்திர காந்த களம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலோகம், சாமீகம், சாரூகம். இதான் ஆன்மீக அறிவு. அப்ப இங்க வாழ்றதெல்லாம் யாரு? நான் தான். எனக்கு நான் நான் மெய்ப்பொருள். எனக்கு அழிவில்லை, சாவில்லை, மரணம் இல்லை. தேத்தான் வள்ளற் பெருமான் சொல்றார், மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். மரணமே இல்லை. அப்போ துன்பம்ங்கிறது என்னன்னு பாருங்களேன். ஒண்ணு இந்த ஆசையினால, அதாவது அறியாமையினால், அஞ்ஞானம். இன்பம்ங்கிறது என்னன்னு தெரியாதனால, அந்த ஆசையினால அறியாமையினால துன்பப்படுறான். இன்னொன்னு, இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே, அதுவும் அறியாமைதான். நான் மரணித்து விடுவேன், இல்லை, எனக்கு சாவு இல்லை. பாரதியார் சொல்வார், நான் எனக்கு சாவு இல்லை, நான் சாவை மிஞ்சியவன், சாமி வெட்டான, நான் என்னாலும் வாழுகிறேன், எப்பொழுது வேணாலும் அனுபவிக்கலாம். அப்போ நிகழ்கால இன்பத்தை அதான் மகிழ்ச்சி சொல்றார், உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்.
இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. அதான் இறை உணர்வு, குண்டலினி யோகம். எண்ணத்தை, மனதை இறைநிலையோடு கலக்க விட்டுட்டா அவன்தான் நான் தெரிஞ்சிடும். மன நிறைவு வந்துவிடும். இந்த கவியை பாருங்க நல்லா. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதா நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கு மட்டும் இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கிய அறிவு மெய்ப்பொருளாய் காணும். இந்த அழுக்கு கரை கரைந்து போம் தன்முனைப்பு. நான் வேறு அவன் வேறு அல்ல, அனைவரும் நானே, நான் தெய்வம், பன்னி ஒன்றாய அறிந்த இடம். அறிவு முழுமை தான் ஞானம். இப்ப சொல்லுங்க, இந்த ஞானிக்கு துன்பம் உண்டா? இதைத்தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஞானம் ஏன் வேண்டும்? துன்பம் இல்லாமல் வாழ. இந்த வாழ்க்கையில, வாழ்க்கைங்கிற வண்டி, அந்த 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 ஒரு வாணிபம் மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? வாழ்க்கை என்கிற வாணிபத்துல நீ பெற்ற பலன் என்னன்னா, ஒண்ணு லாபம், ஒண்ணு நட்டம், ஒண்ணு இன்பம் அல்லது துன்பம். இன்பம் துன்பம் என்பது என்ன? அதனாலதான் அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம். ஞானம் துன்பம் இல்லாத நிலைத்த, துன்பத்தை போக்கணும். துன்பம் இன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை. அப்போ உடலுக்கு துன்பம் வரும். இது உன்னுடைய செயலால் மட்டுமல்ல, முன்னோர்களுடைய செயல், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாகவும் நம்முடைய உடலிலே ரசாயன குழப்பம் ஏற்பட்டு ஜீவகாந்த திணிவு குறையும் போது நோய் வரும். நாம அதிகமா செலவு பண்ணினாலும் இங்க நோய் வந்துருது. இப்போ சும்மா இப்ப உதாரணமா மின்சாரத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, வோல்டேஜ். அழுத்தம் குறைஞ்சிச்சுன்னா கருவிகள் வேலை செய்யாது. அதுபோல இந்த உடல் உறுப்புகள், கருவிகள் வேலை செய்யறது இல்ல. அதான் டிசீஸ், நோய், அதான வலி. அப்போ இது அப்ப ரசாயன குழப்பம் எதனால வருது? என்னுடைய செயல்கள். அதான் உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், ஐந்தில் அளவு முறை மீறும் போது. இதற்கு மேல பிறருடைய செயலால், சமுதாய வினையால், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாகவும் முன்னோர்கள் செய்த வினைகள், எனக்கு ரசாயன குழப்பம் வரும்போது நோய் வந்துடும். இது எல்லாருக்கும் வரும். ஆனா ஞானி என்ன செய்வான்? அது வராம பார்த்துக்குவான். முன் செயலால வந்தா அதை வந்ததை தனித்து விடுவான். அதான் சொல்ற, ஞானிகளுக்கு நோய் வரும், அவர்கள் அந்த நோயை எளிதாக தனித்து விடுவார்கள். புரியுதுங்களா? நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். அவர்களுக்கு உடலுக்கு துன்பம் வரலாம், மனதுக்கு துன்பம் வரவே வராது. ஏனென்றால் ஆசை இல்லையே. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் புத்தரும் திருமூலரும். பேராசை பெருநஷ்டம். ஆசையாரும் என்கிறார். ஆசையே துன்பம். எல்லாரும் சொல்லியிருக்காங்களே. ஆசை அதான் பேராசை. ஆசையின்றி பிறந்தோம் இல்லை, ஆடையின்றி பிறந்தோம். ஆனால் பேராசைப்படக்கூடாது. அதுக்கு அறிவு வேண்டும். ஞானிக்கு ஆசை இருக்காது. இன்பம் துன்பம் என்பது என்ன என்பது விளங்கிவிடும். அப்போ இப்போ வாழ்க்கை எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? துன்பம் இல்லாத. உலகத்துல பிறந்த துன்பம் வரும். துன்பம் விலகிட இன்பம் நிலைத்திடும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அந்த துன்பம் நம்முடைய செயலால் வரக்கூடாது. முன் செயலால் வந்தால், பிறர் செயலால் வந்தால், அல்லது இயற்கையின் காரண புத்தி, இயற்கையினுடைய செயலால் வந்தால், அதை தணிக்கிற அறிவு இருந்தால் போதும், நாம் இன்புற்று வாழலாம். இதுதான் அறிவு. இதுதான் இயற்கையை முழுமையாக அறிந்த அறிவு. சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை
இன்ப துன்ப விளைவுகளை தெளிவாக அறிந்த அறிவே ஞானம், அறிவு முழுமை என்று கூறி, இத்தகைய அறிவை உடைய நாம், வேதாத்திரியம் கூறுகிறது, குண்டலினி யோக தவம் செய்து நம்மை அறிந்து விட்டால் தத்துவ ஞானி. ஞானி என்பவன் அறிவில் முழுமை பெற்றவன், மெய் ஞானி, தத்துவ ஞானி என்று கூறி, இந்த நிலையை நாம் அடைந்து விடுகிற போது இனி நமக்கு துன்பமே இல்லை. ஆக அந்த அறிவை அறிய, தெய்வத்தை அறிய அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள் என்று அருள் தந்தவர்கள் கூறி அறிவு திருக்கோயிலை நிறுவி சென்றிருக்கிறார்கள். நம்ம இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆழியாறு அறிவு திருக்கோயில் இருந்துதான் நான் இந்த உரையை இன்று ஆற்றுகின்றேன் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். உங்களுடைய ஐயங்கள் ஏதாவது இருந்தால், இந்த குண்டலினி யோக பயிற்சி முறை, அது உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு அளிக்கக்கூடிய பயிற்சிகள் எப்படி முறையாக செய்வது, எப்படி சிந்திப்பது, அதான் அகத்தாய்வு பயிற்சி. அது மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி. அதாவது உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு தவமும் தற்சோதனையும், அகத்தவமும் அகத்தாய்வும். இந்த பயிற்சிகளை இதெல்லாம் ஞானம் பெறுவதற்கு, அறிவில் முழுமை பெறுவதற்கு மகரிஷர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் இப்போ ஆசிரியர்கள் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கேட்டு பயனடையலாம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக உமையாள், நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. உமையாள், நீங்க ஐயாட்ட கேட்கலாம் கேள்வி. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் உமையாள். ஐயா, அந்த முழுமை பேருநிலை உயிருக்கு எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்குங்க ஐயா? அதோடைய இன்பம், அந்த உணர்வு எப்படிங்கய்யா இருக்கும்? அதை கேட்கணும்னு கொஞ்சம் நல்லா திருப்பி சொல்லுங்கம்மா. முழுமை பேருநிலை ஒரு உயிருக்கு மனிதன், அந்த மாதிரி மனிதருக்குங்கய்யா எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதோடைய நிலைமை, அதாவது இன்ப உணர்வு, அந்த உணர்வு எப்படி இருக்குங்கய்யா? அதுக்கு கேட்கணுங்க. கேக்குதுங்களா ஐயா? இது அது ஒரு அறிவின் நிலைமா. நீங்க சுயமா சிந்திக்கும் போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இயற்கைய சுத்தவெளியிலிருந்து மனித மனம் வரை நீங்க இப்ப இறைநிலை தவம் செய்றீங்க. குண்டலினி யோகம் தானே? எதுல இருந்து நினைக்கிறீங்க பாருங்க. சுத்த வெளிய நினைக்கிறீங்க. அது அறிவும் ஆற்றலும். அதுதான் நொறுங்கி துகள்களாகி, ஐம்பூதங்களாகி, அண்டங்களாகி, அதுல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாகி முறையாக கூடி மனம், தாவரம், ஓரறிவு மனம், இரண்டறிவு மனம், மூன்றறிவு மனம், நான்கறிவு மனம், ஐந்தறிவு மனம், ஆறறிவு, தன்னையே அறிகிற மனம், மனதையே அறிகிற மனம், அறிவையே அறிகிற மனமாக உள்ளது என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அறிவு தெளிவு, அதுதான் உங்களுக்கு ஞானம். அப்பொழுது அது எதுல முடியுது? இன்ப துன்ப விளைவு. அப்போ இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும் அல்லவா? அந்த விளங்கி கொண்ட நிலைக்கு பெயர்தான் அறிவு முழுமை. இதுதான் ஞானம், இதுதான் முக்தி. அப்ப இனி பிறவி வேண்டியது இல்லையே. இந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மா மீண்டும் உடல் எடுக்கணுமா? இல்ல, தேவையில்லைங்க. ஏன்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சாச்சு, மன நிறைவு வந்து விட்டது, ஆசையற்ற நிலை. ஆசை இருந்தாதானே பிறவி தொடரும். புரிஞ்சுச்சா? பிறவி தொடர்வதற்கு என்ன காரணம்? ஆசை. இன்னும் வேண்டும். நிறைவு பெறாத ஆசைகள் தான் இருந்தா அப்போ இந்த உடலுக்கு மரணம் வரும்போது இந்த ஆன்மாவுக்கு, உங்க அறிவுக்கு, உங்க மனதுக்கு ஆசை இருக்குமா? சொல்லுங்கம்மா. அப்ப நீங்க அந்த நிலையை அடைந்து விட்டீர்களா என்பது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும்.
நீங்க இப்ப நான் அடைந்து விட்டேனா என்பது எனக்குத்தான் தெரியும். நான் அறிவில் முழுமை பெற்று விட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? தெரிஞ்சுக்கவே முடியாது. நான் பொய் கூட சொல்லலாமே. அதனாலதான் நீங்கள் அறிவில் முழுமை பெற்று விட்டீர்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஞானியை ஞானியே அறிவான், பாம்பின் கால் பாம்பறியும். சரிதானாமா? சரிங்க, சிறப்புங்க, மிக சிறப்புங்க. அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா பதில்? மிக பொருத்தமா இருக்குங்க, மகிழ்ச்சிங்க, பொருத்தமா சிறப்பு. இருக்கான்னு கேக்குறாங்க ஐயா. மிக உங்களுக்கு பொருத்தமா. பொருத்தமா இருக்கா? பதில் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அதான கேள்வி. நீங்க சும்மா கேள்வி கேட்டுட்டே போவீங்க, நான் பதில் சொல்லிட்டே போவேன். புரிஞ்சுதா புரியலையான்னா அப்புறம் திரும்பவும் இதே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இல்ல, மனதுக்கு புரிஞ்சிருச்சுங்க ஐயா. நீங்க இன்னும் தெளிவாக. கேள்வியாதான் இருப்பீங்க, இல்ல ஐயா. அஞ்ஞானியாதான் இருப்பீங்க. இல்லங்க ஐயா. ஞானிக்கு கேள்வி வராது, அவன் பதிலாக இருப்பான். சரியா? சரிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா, என் வாழ்க வளமுடன். அறிவுக்கு கேள்விகள் ஏதும் இல்லை என்கிற நிலையே அறிவு முழுமை. அதுவே முக்தி, அதுவே ஞானம். மிக சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ், நீங்க ஐயாட்ட கேட்கலாங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா கவிதா? கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா, மனம் அறிவு ரெண்டுமே சேர்ந்தாதான் ஆற்றல் தன்மை. நீங்க அப்ப மனம் தான் உயிருங்களா? உயிர் தன்மை மனம் தான் உயிரா? ஆமா, உயிர் என்பது ஆஹ் ஆற்றல், ஆற்றல். அதாவது அசையும். உம் அசைகிறது அணு என்ற உயிர். இப்போ ஆஹ் இந்த உடம்புல நம்ம இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அசைதா இல்லையா? செய்யுது. அணுக்களால் ஆன கை, இந்த கை அசைதா இல்லையா? செய்யுதுங்க. இதுதான் உயிர். ஆஹ் இந்த உடம்புல ஆஹ் ஜீவகாந்தம்ங்கிற உயிர், புரியுதா? இதுதான் இப்போ இந்த கையை அசைக்குது. மரணம் வந்துன்னா இந்த ஜீவகாந்தம் இல்ல. அப்ப இங்க காந்தம் இருக்குதா இல்லையா ஜடப்பொருள்ல? இருக்கு இருக்கு. அதுக்கும் பேரு உயிர் தான். புரியுதா? புரியுது. அதுக்கு பேரு வான்காந்தம். ஆஹ் புரியுது இல்லைங்களா? புரியுது. அதுக்கு அப்ப அந்த காந்த ஆற்றல் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் அசைக்குது. இப்ப இந்த உடல் அழுகி போய் அணுக்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுது இல்லையா? ஆமா. அப்ப அங்க உயிர் இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன இல்ல? ஜீவகாந்தம் இல்ல, வான்காந்தம் இருக்கு. ஜீவகாந்தத்துக்கும் வான்காந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு உணரும் திறன் இருக்குது, மனம் இருக்கிறது. இப்ப புரியுதா? இப்ப உயிர் மனம்னா என்ன புரியுதா? புரியுதுங்கய்யா. உயிர் மனம் எல்லாம் ஒண்ணுதான். தெய்வமும் உயிரும் மனமும் ஒன்றுதான். சத் சித் அனந்தம். அனந்தம்னா மனம், மனம். சித் என்றால் உயிர். பசு பதி பாசம் நீங்க நீங்கதான் சைவ சித்தாந்தம் நிறைய படிச்சிருக்கீங்களே. காஞ்சிபுரம் கவிதா தானே பேசுறீங்க? ஆமா ஆமா, தெரியுது தெரியுது. பொண்ணு சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்தம் எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, அதான் இது. அதான் கேட்டேன். மனம் தான் உயிரா? அப்ப மனம் வேற, உயிர் மனம் வேற, அடங்கிடும். தெய்வம் வேற. சரி, எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஐயா, இப்போ மனிதர்களுக்கு தான் அந்த உடல் உறவு 15 நாளைக்கு ஒரு முறை செய்யணும்னு தோணுமா, இல்ல மிருகங்களுக்கு எல்லாத்துக்குமே மிருகங்களுக்கு அவ்வப்போது தோணுது இல்ல? அதுக்கு அது அவ்வப்போது உறவு கொள்ளுதா இல்லையா? கொள்ளுது. ஏன்னா அதுக்கு ஒரு குருத்தல் எல்லாம் இருக்கும். உடல் கழிவு பொருள் உந்து வேகம்னு ஒண்ணு சொல்றோமா இல்லையா? 3 தேவைகள்: பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு. இருக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா.
ஆனா உங்கள் இப்போ உடல் தள்ளும்போது சன்னியாசிகள் உந்து வேகம், ஆஹ் அது கூட ஒரு துன்ப உணர்வா தான் இருக்குது. பசி ஆமா. துன்பம், ஆஹ் துன்பம், ஆஹ் தட்பவெட்ப ஏற்ற தாழ்வு, ஒரு பொருந்தாத உணர்வு. உம் புரியுதுங்களா? அதான் புரியுதுங்க ஐயா. துன்பம். உம் அதான் உணர்தல் ஐயா. இயக்கம். ஒண்ணு பொருந்தாத உணர்வு, இன்னொன்னு ஆஹ் பொருந்தும் உணர்வு. ஆஹ் பொருந்தாத உணர்வுக்கு பேரு துன்பம், ஆஹ் பொருத்தமான உணர்வுக்கு பேர் இசைவான இணக்கமான உணர்வு இன்பம். உம் சரியா போச்சா இப்போ? சரிங்க ஐயா. உம் ஐயா, இன்னொன்னு, சன்னியாசிங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆஹ் அந்த அது ஜீவகாந்த இல்ல. அலைகள் வந்து வெளியே போகுமாயா? ஏமா இதுல ஆஹ் என்னமா இருக்குது? சன்னியாசி யாரு? சன்னியாசி ஆஹ் சன்னியாசினே யாரு? குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு போனவன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. எதுக்கு குடும்ப இல்ல விட்டுட்டு போனா? இளமையிலே அவன் துறப்பட்டவங்களா? பைத்தியக்காரன். அவனை விடுங்க. ஆஹ் அவனுங்க விட்டுட்டு போனான் குடும்ப வாழ்க்கையை, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இடையில ஆஹ் விட்டுட்டு போனவன் சன்னியாசி. அவன் பைத்தியக்காரன். அவனை விடுங்க. அப்படிங்களா? கணக்கெல்லாம். சரிங்க ஐயா. ஆஹ் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. ஆஹ் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். ஆஹ் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, ஓகே. அது ரெண்டு விதமா இருக்கு. இளமையிலேயே துறவறம் பூண்டா அதுக்கேற்ற மாதிரி உணவு பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா அந்த உணர்வு இருக்காது. ஆனா இது ஐயா சொல்ல மாதிரி பாதியில விட்டுட்டு போனா அது ரெண்டும் கெட்டா நிலையா மாறிடும். வாழ்க அப்படி வளம். இளமையில துறவர போறோம், அவனும் பைத்தியக்காரங்கிறேன். அப்படிங்களா? எதுக்குடா துறவியா போற நீ? இதுக்கா இல்லையா, வந்த? சில அமைப்புகள்ல ஒரு இளம் அது எவனோ வயதில் அறிவு கிட்ட தரமா போறான். அந்த ஜெயின் போன்றதுல எல்லாம் துறவிகள் ஆயிடுறாங்க இளம் அது வயதுல. விடுங்க. நமக்கு அது ஆமா, அது நம்ம குரு இயற்கைக்கு முரணான தேவையில்லைன்னு தான் செயல். சொல்றாங்க. ஆமா, ஆன்மீகத்துக்கு இல்லறத்துல இயற்கைக்கு இருக்கக்கூடாதுன்னு யாரும் முரணான சொல்லல. செயல். இல்லறம் என்பது தடை கிடையாது. இல்லறம் ஆன்மீகத்துக்கு ஒரு தடை இல்லை. அதை அப்படி என்னமோ இல்லையா? பண்ணட்டேன். இதெல்லாம் இயற்கைக்கு முரணான செயல். நன்றிங்க ஐயா. அதை விடுங்க. ஆஹ் அதெல்லாம் விட்டுடுறேன் ஐயா. அதெல்லாம் யோசிக்கல. ஆமா, அது ஆஹ் தேவையில்லாத ஒன்று. எது தேவையோ அதை நம்ம சரியா செய்வோம், முறையா செய்வோம். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஆஹ் அடுத்த அன்பராக சாந்தி ஜோசப் தாஸ், உங்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்தாச்சு. சாந்தி ஜோசப் தாஸ், லைன்ல இருக்கீங்களா? என்னத்துக்கு இப்படி கத்துற? வேணாவா? வாழ்க வளமுடன். சாந்தி ஜோசப் தாஸ், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு. நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயாட்ட. லைன்ல இருக்கீங்களா? நான் பேசிட்டு போறேன். சரி, அடுத்த அன்பராக மைதிலி தீனதயாளன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. நீங்க ஐயாட்ட கேள்வி கேளுங்க. மைதிலி, கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். எப்படிங்க ஐயா இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன் மைதிலி. ஐயா நீங்க எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தீங்கய்யா. என்னன்னா இப்ப என் பேரன் உங்களுக்கு தெரியும், ஆர்டிசம்னு. இது நம்ம இதுல இருக்கிறவங்கள, ஏன் உனக்கு மட்டும் எல்லாம் நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர், லஞ்சம் வாங்குற, எல்லாம் தொண்டு பண்றீங்க, ஆனா இப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரன் பிறந்திருக்குன்னு சில பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க. நம்மால முடியாது. அது வந்து என் பொண்ணும் நிறைய இந்த குழந்தைங்களை படிக்க வைக்க பணம் அனுப்புறது அதெல்லாம் செய்யறான். ஆனால் இதுல அப்படிதான் அப்படியே இருந்தா அப்படிதான் போகும். அவன் மாற்றம் பெறுவான். நம்ம பாசிட்டிவா என்னனாலும் எதிர் இருந்து வர்றது வந்து வந்து யார் பார்த்தாலும் நெகட்டிவா சொல்றாங்க. அது மனசு. இப்ப நான் இந்த ஏஜ் வந்தனால எனக்கு தோணல. என் பொண்ணுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படும். அந்த யோசனை இருந்துட்டு அந்த இவங்க எல்லாம் வந்து அவளை ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம் பார்க்கறது, அது அது வந்து ஒதுக்குற தன்மை எல்லாம் பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடுத்த பொண்ணு 7.5 வயசு, அவ ரொம்ப ஷார்ப் பிரில்லியண்டா இருக்கா. பட் இந்த ஒரு பையனால இப்ப அவனுக்கு ஒரு ஹாஸ்டல், நல்ல ஹாஸ்டல் கிடைச்சு போயிட்டான். அது வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அது கிடைச்சு போயிட்டான். இப்ப எல்லா டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா கொஞ்சம் அந்த பிஹேவியர் வந்து பிரெயின்லயே மேத் போறான்னு ஒரு கிரேடு வேற போட்டாங்க, ப்ரமோஷன் பண்ணி. ஆனால் அவனு வந்து இப்ப 15 வயசு முடிஞ்சது. மீசா தாடி எல்லாம் வளர்ந்தாச்சு. ஹைட் 5'11" இருக்கான். ஆனா ஏதோ ஒரு அது வந்து என் பொண்ணுடைய மனசுல வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ தீட்சை வாங்கி அருளதி ஆயிட்டு நீ தியானமே பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்றேங்கய்யா. நான் என்ன சொல்லணும் அவளுக்கு? நீங்க சொல்லுங்க. நீங்க வயசுல போது துன்பப்படுறது யாரு? அவதான் நீங்க. பண்றா. நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் உள்வாங்கிக்கங்கம்மா. ஆஹ் உங்கள் மகள் துன்பப்படுகிறாள் என்று நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். உம் என்ன துன்பப்படுகிறார்கள்? மனதால் துன்பப்படுகிறார்கள்.
என்ன ஆமா மனதால் துன்பப்படுகிறார்கள்? அவர்கள் ஆசைப்படுவது போல் அவர்களுக்கு குழந்தை அமையவில்லை. அப்படித்தானே? ஆமாங்க. ஏன்னா எல்லோருக்கும் குழந்தை வேணும், குழந்தை இருக்குது, அந்த குழந்தை எல்லோரை போல இல்ல, அதனால அவங்க துன்பப்படுகிறார்கள். இவர்கள் ஆசைப்படுவது அந்த ஆசை நிறைவேறவில்லை. இதுக்கு என்ன காரணம்? நாம் செய்த முன்வினை காரணமாகத்தான் வந்திருக்குது. அப்போ என்ன வந்திருக்குதோ அதை ஏற்றுக்கொள்வோம். ஆமாங்க, ஏத்துக்கிறாங்க. ஆனா இவங்களை வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப யார் யாரு ஊண்டிக்கப்படுது. பேசுறா? நான் சொன்னேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னா சொல்லிட்டு போயிட்டா, நீ விட்டு தள்ளு நீங்க அப்படின்னு. பேசுவீங்களா? நீங்க என்ன நான் பேசுவீங்க? நான் ஒண்ணுமே உங்க சொல்ல மாட்டேன். அவன் உங்க வருவான்டி நல்ல அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், அவ்வளவுதான். இல்லம்மா, நீங்க உங்க உங்க பொண்ணை என்ன சொல்லுவீங்க? நீங்க செஞ்ச பாவம் இப்படி வந்துருச்சு அப்படின்னு அவங்கள புண்படுத்துற மாதிரி அதை சொல்ல சொல்லுவீங்களா? மாட்டேன், அப்படி சொல்ல சொல்ல மாட்டீங்க. மாட்டேன், நீங்க சொல்ல என்ன மாட்டேன்மா. சொல்லுவீங்க? அம்மா, ஏதோ நீ செய்யலைன்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த செயல் முன்னோர்கள். அதனுடைய விளைவாக வந்து விட்டது, என்ன பண்ண முடியும்? நாம இந்த குழந்தையும் வத்து வளர்த்தாச்சு, ஆளாக்கியாச்சு, அது இந்த உலகத்துல வாழணும். அது எவ்வளவு காலம் வாழுதோ வாழட்டும், அந்த ஆன்மா வாழட்டும், அதுக்கு நாம என்ன உதவி செய்யணுமோ அதை செய்யணும் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் உங்கள் மகள் துன்பப்பட மாட்டாள். அதே இப்ப போல வேறு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இப்படி ஆகி போச்சு, உன் பிள்ளை இப்படி ஆகி போச்சு, நீ என்ன பாவம் செஞ்சியோ, அப்ப அவங்க கிட்ட சொல்லணும் உங்க பொண்ணு, ஆமா இது நான் செய்யல, எனக்கு தெரிய நான் செய்யல, எங்க முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க, அதுக்குடைய விளைவு எனக்கு வந்திருக்குது, நான் அதை ஏற்றுக்கொண்டேன், நான் துன்பப்படவில்லை, ஏற்றுக்கொண்டது, நான் ஏற்றுக்கொண்டேன். இப்ப எத்தனையோ பேரு இந்த குறைபாடு உள்ள குழந்தைகளை காப்பகங்கள்ல இருந்து அந்த குழந்தைய பராமரிக்கிற பணி செய்யறாங்க இல்லையா? அவங்க துன்பப்பட்டா செய்யறாங்க. நான் கேக்குறேன், துண்டா அவங்க செய்யறாங்க, துன்பப்படல. துண்டா அதே செய்யறாங்க. போல உங்க குழந்தை, உங்க பேர குழந்தை உங்க வீட்டுல இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு சேவை, அது உயிர் வாழணும், அந்த ஆன்மா வாழணும். அது வாழ்றதுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? அதுக்கு உணவு இருக்கணும், உடை கொடுக்கணும், உறைவிடம் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன கேட்குதோ அதுக்கு தேவையானதை செய்யணும், அது அது பாட்டுல வாழும். அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழாட்டி கூட அது பார்த்து ரசிக்கும், கேட்டு ரசிக்கும், முகர்ந்து ரசிக்கும், தொட்டு ரசிக்கும், அதுவும் இந்த உலக இன்பங்களை வாழ அனுபவிக்கட்டுமே. அது தொழில் செய்யாம இல்லைங்கய்யா, இருக்கும். அவனால நான் சொல்றது தானே. மத்தவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுதுங்கய்யா, அடிக்கிறான், கடிச்சிடுறான். அடி மத்தவங்களுக்கு பிரச்சனை அடிச்சா அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மத்தவங்க அங்க வந்தா தானே அடிக்கிறாங்க, இல்ல வீட்டுல அந்த இருக்கிறவங்களே அடிக்கிறாங்களா? ஆமா, வீட்டுல அடிச்சா இருக்கு என்ன அடிச்சுதான் இப்ப பண்ணுவீங்க? ஹாஸ்டல் போனது. அதை மேனேஜ் பண்ணணும். இப்ப இத கொண்டு போய் இந்த குழந்தைய போய் ஒரு காப்பகத்துல விடுறீங்க, அப்ப அங்க இருக்கவங்கள அடிக்காதா? அடிச்சுதான் இப்ப மாறி அப்ப இருக்கு என்ன வேற மாதிரி. செய்யலான்றீங்க? அதை விட நீங்க தான் வச்சு பராமரிக்கணும். இட் இஸ் யுவர் டியூட்டி. உங்களுடைய கடமை உணர்வோடு செய்யுங்கள். அப்ப நீங்க ஓகே, துன்பப்படுவீங்களா? ஓகேங்கய்யா. இந்த இல்லைங்கய்யா, அறிவு அப்ப என்னன்னா இதான் ஞானம், இதான் ஞானம், இந்த கரெக்டுங்க. அறிவு, ஒரு இந்த அறிவு நேரத்துல நான் நிலைதான் உங்களை. ஆ? ஆ, ஒரு நேரத்துல அவ சொல்லுங்க. என்ன தெரியுமாயிட்டா, ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து பேசாம அவனை இறைவன் எடுத்துட்டு போயிட்டுருமே, அவனால எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்குதே நீங்க அப்படின்னு திரும்ப இதே சொல்லிட்டா, சொல்லி சொல்றீங்க. அழுதா. இறைவன் எங்கம்மா எடுத்துட்டு போனா? அவனே தானே அதான் வாழ்றான். நம்மதான், உங்களுக்கு ஆமா இது அததான் புரியலையே. சொன்னேன் நான். நீங்களே சொல்லிட்டேன். இப்படி பேசுறீங்க. இல்ல இல்ல, முதல்ல அவ நீங்க சொல்றாங்கய்யா, தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிட்டேன் அவனுக்கு. அவங்க சொன்னா இறைவனே அவர்கள் தான் அந்த ரூபத்துல அறியாமல் வந்திருக்கான். சொல்கிறார்கள். ஆமா. நீங்கள் ஞான நிலையை அடைந்தால் உங்களுக்கு இந்த கேள்வி இனிமேல் வருமா? நீங்கள் ஞானியாகிவிட்டால் இந்த கேள்வி வருமா? இப்ப நான் சொல்றதை செய்யுங்க. நீங்கள் அறிவில் முழுமையை பெற்று விட்டால் இனி இந்த கேள்வி வரவே வராது. புரியுதா? சரி, வாய் வாய். ஞானிக்கு நன்றிங்கய்யா. கேள்விகள் வராது. நீங்க அப்பயே சொன்னீங்க, நம்ம கேட்கும் போது சொல்ல மாட்ட போறது. அம்மா அந்த வாய் அதாவது கேள்வி வாய் வாய். நான் யார்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன்னா போய் ம். யார்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னா அந்த அந்த நிலைக்கு உயரணும், அதுதான் இப்ப தேவை. அந்த நிலைக்கு நிலைக்கு உயர்ந்துட்டா ஒவ்வொருவரும் ஆட்டோமேட்டிக்கா உயரணும். அதுக்குதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். ம். மைத்திலி போன்றவர்கள் உங்களை போய் இங்க இருக்கிறவங்க எல்லாம்
எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? அப்ப நீங்க இன்னும் ஞானம் பெறவில்லை. அதுக்காக தான் இந்த வகுப்பு. இப்படி கேட்டுக்கிட்டே போவீங்க. அடுத்த ஜூம்லையும் கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஆ? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் ஞானம் பெறவில்லை. ஞானம் பெறும் வரை கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போம். ஞானம் பெற்றுட்டா கேள்வி பதில் நின்றுங்க. கேள்வி நிகழ்ச்சியே இருக்காது. அதனாலதான் ஞானம் பெறுங்கன்றோம். நீ கேள்வியாவே இருந்தீங்கன்னா அப்ப இன்னொரு அதுக்கு இதுக்கு பேர் தான் அறிவு துன்பம். நீ அதுவானால் அதுவே அறிவு ஒரு சொல்லும். துன்பம். கேள்விகள் இருப்பவனெல்லாம் அறிவால் துன்பப்படுகிறான். அந்த அறிவு அதான் மனம். அது மனதுக்கு துன்பம். ஞானிக்கு இன்பம், பேரின்பம். அதாவது துன்பம் இல்லாத இன்பம் இருக்கு பாத்தீங்களா? துன்பமே இல்லை. துன்பம் இல்லாத நீடித்த இன்பத்துக்கு பேர் தான் பேரின்பம். அதுதான் அமைதி. துன்பம் இல்லை என்றால் அமைதி, துன்பம் இல்லை என்றால் பேரின்பம், நிலைத்த இன்பம், நீடித்த இன்பம். இதுவே ஞானம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்லா வாழ்க உட்கார்ந்து வளமுடன். தவம் பண்ணி நீங்க திரும்ப எனக்கு சொல்லணும் போன் பண்ணி, நான் அறிவில் முழுமை பெற்று விட்டேன், என் அறிவுக்கு கேள்விகள் ஏதும் இல்லை அப்படின்னு மைத்திலி எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லது, ஒரு கேள்வி கேட்டு சிறப்பான பதிலை பெற்றதற்கு இல்லைங்க ஐயா, இந்த கேள்வி வந்து வாழ்த்துக்கள். வாழ்க அவங்க வளமுடன். கேட்கறது அவங்களுக்கு அடுத்த மட்டும் அன்பராக இல்ல, இந்த இணைப்புல அது இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயன்படும். எல்லாருக்கும் அது பயன்படும். உண்மைங்க. ஒருவருடைய கேள்வி இன்னொருவருக்கு பயன்படும். நிச்சயமாக. நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்களை ஐயா வெள்ளம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, கேட்கலாம். ஐயா மாரிமுத்து, வாழ்க வளமுடன். வாழ்க கேளுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மாரிமுத்து. ஐயா உங்களுடைய அந்த இளமையான தோற்றத்துக்கு ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து நாங்க ஒரு என்ன இது சீக்கிரட்டா? அடைஞ்சிருக்கோம். ரகசியம். இளமை ரகசியத்தை அடைஞ்சிருக்கோம். கேக்குறீங்க? ஆ? ரகசியத்தை வெளிப்படுத்த சொல்றீங்க. அது ஆமாங்க இதுக்குன்னா ஐயா. நான் மகிழ்ச்சிக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாங்க ஐயா. பாருங்க, 80+, 81 வயசு ரன்னிங், 80 முடிஞ்சு போச்சு. 1000 பிறை கண்டு விட்டேன். அல்லாங்க ஐயா, உங்களை பார்த்து தாங்க நாங்கெல்லாம் வந்து இந்த இன்ஸ்பயர் ஆகுறோம். அந்த ஒரு ஊக்கம் எங்களுக்கு வருது. ஐயா ரோல் நீங்க மாடல். பண்ணக்கூடிய ரோல் செயல் மாடல்ஸ். ரோல் மாடல்ஸ் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு என்னை போல் தெரிவு. நீங்களும் ஆளுங்கள். அதுக்காக உடலுக்கு பயிற்சி கொடுங்க, நாங்க முயற்சி உங்களுக்கு எடுத்துக்கிட்டு பயிற்சி இருக்கோம் ஐயா. கொடுங்க, மனதுக்கு பயிற்சி கொடுங்க. ம்? ஆ நல்லதை எண்ணுங்கள், நல்லதை செய்யுங்கள். உடலுக்கு பயிற்சி, மனதுக்கு பயிற்சி. எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெறுங்கள். ஆ சரிங்க எல்லாரும் ஐயா. உங்களை எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க இளமையா இருக்கணும். இல்ல, நீங்க ஆ 100 ஆண்டு வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஆ இப்படி வாழுங்கள். சரிங்க ஐயா. இதான் என் இளமையின் ரகசியம். ஆ ரொம்ப ஒரு அருமையான ஆ, முக்தி, அந்த முழுமையான முக்தியை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாமே இந்த உயிர் சக்தி செலவு தான் நம்மளுடைய ஜீவகாந்தமா இருக்குதுன்ற வந்து நாங்க உணர்வதற்கு, அந்த நிலையை அடைவதற்கு இதான் உயிர் முயற்சி அறிவு, பண்ணிட்டு இதான் இருக்கோம். ஆன்மீக அறிவு, ஆன்மீக அறிவு. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. உயிர் அறிவு, உயிர் அறிவு. ஆன்மீக அறிவு, ஆன்மீக அறிவு. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இதான் தெய்வம். தெய்வம், உயிர், மனம் எல்லாம் ஒண்ணுதான். ஆ, எல்லாம் ஒண்ணுதான். ம்? கடவுள், இறைவன். நீங்க யாரு, நான் யாரு, எல்லாம் ஒண்ணுதான். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. அது முக்தி, அதான் ஞானம். ம், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். ம். அறிவை அறிந்த அறிவு, அறிவுதான் தெய்வம். ஆமாங்க ஐயா. முழுமையான அறிவு. அவன் மனிதன் தெய்வம் ஆயிடுறான். புரியுதுங்களா? சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு விடையே தெரியாம இருக்கிறாங்க ஐயா. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு விடை யாரு கொடுப்பா? நாம தான் குறை கொடுக்கணும். அறிவாகிய மனம் கேள்வி கேட்டால், நல்லா கவனிங்க, ம், நிறை அறிவு அது எங்க இருக்குது?
அது மனதின் ஒண்ணுதான். அடித்தளத்தில் இருக்கிறது. ஆஹ் அப்ப அந்த அடித்தளத்துல போய் மனம் கேட்கணும். அதுக்குதான் யோகம், குண்டலினி யோகம். இங்க உம் இந்த சுத்த வெளி உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு புரியுதுல்ல? உயிர்னா புரியுது. உயிர், அணுவென்ற உயிர். உயிருக்கு மத்தியில என்ன இருக்குது? வெளி. அதுதான் அறிவு, அதுதான் மெய்ப்பொருள். அதுக்குதான் குண்டலினி யோகம். உயிர் மேலும் மலம் செலுத்தி உயிரை கடந்து உள்ளே போனால் கடவுள். புரியுதா இப்போ? புரியுதுங்கய்யா. இதுதான் குண்டலினி யோகம். அப்போ குண்டலினி யோகியோட மனம் எதோடு இணைந்து விடும்? அறிவோடு இணைந்து விடும். அறிவோடு இணைந்தால் இது மனம் என்ன ஆகும்? அறிவாகி விடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இந்த கவி ஆமா. பாருங்க, மதுரை சொல்றார். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனம் மாயையா. உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் நீங்க அறிவாகிய தெய்வம் ஆயிட்ட போது அதானே அறிவு, பேரறிவு. அதற்கு அதுக்கு அறியாமை இருக்குமா? அறிவை இருக்காது. அறிந்த அறிவு. அதான் அறிவறிய அறிவு திருக்கோயில். அறிவறிய துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை அறிய, அந்த அறிவை அறியணும். அது பேரறிவு. அப்ப சிற்றறிவை பேரறிவோடு இணைக்க வேண்டும். அதான் குண்டலினி யோக பயிற்சி. யோகம் இணைதல். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். சிற்றறிவாகிய மனம் பேரறிவாகிய தெய்வ நிலையை நினைக்கிற போது அதுவாக மாறிவிடும். இதுதான் சுத்தவெளி தவம், இதுதான் துரியாதீத தவம், இதுதான் இறைநிலை தவம். துரியாதீத தவத்திற்கு பெயர் இறைநிலை தவம். சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை அகக்காட்சியாக காணும் தவத்துக்கு பெயரும் இறைநிலை தவம் தான். நல்ல தவம் பண்ணுங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து அன்பராக சாந்தி ஜோசப் தாஸ், நீங்க லைன்ல இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துறேன். வாழ்க வளமுடன். சாந்தி ஜோசப் தாஸ், அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. நீங்க ஐயாட்ட கேட்கலாம். சாந்தி ஜோசப் தாஸ், லைன்ல இருக்கீங்களா? அம்மா லைன்ல இருக்கீங்களாம்மா? வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சாந்தி ஜோசப் தாஸ், லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குமா? வாழ்க வளமுடன். ஐயா உங்க லைன்ல இல்ல போல இருக்கு. வாழ்க வளமுடன். நண்பர்களே, வேறு யாராவது நீங்கள் ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பினால் உங்களது கைகளை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. ஓ, வெரி நல்லா இருக்கீங்களா பார்த்தாரதி? நல்லா இருக்குங்க ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. மிகவும் சிறப்பானது உரை. நீங்க ரொம்ப உறுதியா சொல்றீங்க, ஞானம் பெற்றே தீர வேண்டும் என்று. இப்போ அந்த ஊழ்வினை நல்லூழ்வினை இதெல்லாம் வந்து அந்த கால நீட்டிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம உறுதியா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பயணத்திலே ஸோ அதையெல்லாம் நம்ம எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த பொறுமை காப்பது, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஊழ்வினைனா முன்வினை பேர். எந்த ஒரு வினைக்கும் விளைவு வரும், செயலுக்கு விளைவு வரும். இது நீதி, இதுதான் விதி, இது ரூல், விதி. இது யாருடைய விதி? தலைவனுடைய விதி, இயற்கை விதி, இறைவனுடைய விதி. செயலுக்கேற்ற விளைவு வரும். அப்போ ஊழ் அப்படின்னா முற்பிறவிகளிலே செய்ததை சொல்றாங்க. புரியுதுங்களா? நம்ம முன்னோர்களும் அதான் கருத்தொடராக வருகிறது. அந்த ஊழ்க்கான வினை கருத்தொடராக வந்துவிட்டால் நமக்கு துன்பம் வந்தே தீரும். நீங்க இந்த பிறவியில செய்த ஒரு தீய வினைய 20 வயதுல ஒரு தீய வினை செய்கிறீர்கள்.
பிறருக்கு ஒரு துன்பம் கொடுத்துட்டீங்க. நீங்க அது 50 வயதுல அந்த துன்பத்துக்கு உங்களுக்கு துன்பம் வரும் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு உள்ளே நீங்க நன்மை செய்து விட்டால், பிறர் துன்பம் போக்கி விட்டால், 10 யூனிட் பாவம் பண்றீங்க, தீங்கு செய்றீங்க, தீயவினை கர்மா, தீயவினை, அந்த கர்மாவை தீயவினைய நல்வினையால மாத்திடுறீங்க. அப்போ அது என்ன வராது? அந்த 20 வயசுல செய்தது அங்க 50 வயசுல வராது. ஆனால் நீங்க செய்த வினை, உங்க முன்னோர்கள் செய்த வினை, அவர்களுக்கு நீங்கள் கருத்தரிக்கிற வரையில அவர்களுக்கு வரவில்லை என்றால் அந்த வினைப்பதிவு கருத்தொடராக உங்களுக்கு வந்துவிடும். உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அது உடலில் நோயாக வரும். அது ஆயுள் குறையும் அல்லது நோய் வரும். அது எப்ப வரும் தெரியாது. வந்தே தீரும். கருத்தொடராக வருவது வந்தே தீரும். அப்போ நீங்க இந்த பிறவியில செய்த பாவத்தை இந்த பிறவியிலேயே புண்ணியம் செய்து தனித்து அத பதிவை போக்கி விட்டால் உங்களுக்கு துன்பம் வராது. கருத்தொடராக வந்தால் நீங்கள் கொஞ்சமாவது துன்பமாக அனுபவித்துத்தான் கழிக்கணும். புரியுதுங்களா? புரியுதுங்க. அதனாலதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த கருத்து தெளிவா இருந்தா இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் கூட, பிறருக்கு தீங்கு செய்து விட்டால் கூட உடனே மன்னிப்பு கேட்கிறோம். பிராயச்சித்தம், மேல்பதிவு, புண்ணியம் செய்து அப்படியே போக்கிடணும். இல்லை என்றால் நமக்கு ஒருவர் துன்பம் தந்து விடுவார், நமக்கு நோய் வந்து விடும், பிறர் செயலால நமக்கு ஒரு துன்பம் வரும், பொருள் இழப்பு ஏற்படும், நம்மள ஒருத்தர் திட்டுவாரு, ஏதோ ஒரு வகை உடலுக்கோ மனதுக்கோ நமக்கு துன்பம் கொடுத்து விட்டால் நம் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் வந்தே தீரும். இதான் செயல் விளைவு நீதி. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு விழிப்போட இருப்பீங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் என்கிறார். என்ன பார்த்தாரதி? மகிழ்ச்சிங்க ஐயா, நிறைவுங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. சந்தோஷங்க ஐயா, உங்களுடைய உரை முழுமையாக கேட்டேன். நான் அறியதொரு வாய்ப்பு. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லது நல்லது நல்லது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்றாங்கல்ல, ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் சாங்காலம் வரும்போது சத்தியமாய் வினையாக வினையாக மாறிவிடும் நல்ல சித்தரு. அப்ப கை கால் இளமை முறுக்கோட இருக்கும்போது எல்லாம் துணிஞ்சு செய்யறான் மனுஷன். அது வயசான காலத்துல அதற்கான விளைவை அனுபவிக்கணும்ட்டு அந்த சித்தருடைய பாடல் அற்புதமான விளக்கம். அதான் மகரிஷி செயல்நிலை தத்துவமா கொடுத்துருக்காங்க. சொல்லி அற்புதமான கேள்வி கேட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவங்க சாந்தி லைன்ல வரலங்கய்யா, நிறைய பண்ணிக்கலாங்களா? நல்லதுமா, நல்லது தம்பி. நன்றிங்கய்யா, நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்கள் முழுமை பேறு முக்தி என்ற தலைப்பில் அற்புதமான நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலை அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் தவ நிலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக அற்புதமான சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நல்ல 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 கேள்விகள் கேட்கப்பட்டது. தாங்களும் சிறப்பாக இதை நடத்தினீர்கள். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே